தந்தை மகன் தூய் ஆவியானவரின் பெயராலே ஆமேன். பரிசுத்த ஆவியை வாரும். இதோ நம் ஆண்டவர் இயேசுவை, நம் விண்ணகத்தின் தந்தையை நாம் உண்மையிலும் மற்றும் நம் ஆன்மாவிலும் நாம் அவரை ஆராதித்து வணங்க, அவருக்கு பணிபுரிய நமக்கு தேவையான தூய்மையான உள்ளத்தையும் வாழ்வையும் நமக்கு அருளுமாறு நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் மன்றாடுகின்றோம். ஆமேன். அன்புக்குரிய சகோதர சகோதரி, என்ற புதிய வாரத்தை நாம் உயிர்த்தெழுந்த நம் ஆண்டவர் இயேசுவின் வல்லமையில் நாம் தொடங்குவோம். இன்றைய நாள் நம் தாய் திரு அவை புனித சிலுவையின் சின்னப்பர் பால் ஆஃப் த கிராஸ், ஜான் ஆஃப் த கிராஸ், சிலுவையின் யோவான் இவருடைய நினைவு நாளவே சிறப்பித்து கொண்டிருக்கின்றது. கார்மலேட் சபைக்கு சேர்ந்த குருவான இவர் புனித தெரேசா ஆஃப் அவிலா இவருக்கு ஒப்புரவு திருவள் சாதனத்தை கேட்பதிலும் மற்றும் அவருடைய சபைக்கு தேவையான உதவிகளை செய்வதில் இவர் தாம் தொடங்கி கொண்டார். ஆனால் இவருடைய சொந்த சபைக்கு சேர்ந்த குருக்களே இவர் மீது சினம் கொண்டு இவரை ஒரு சிறையில் வைத்தார்கள் மற்றும் மிகுந்த துன்பத்தை இவருக்கு கொடுத்தார்கள். இந்த சூழ்நிலையில்தான் புனித சிலுவையின் யோவானருக்கு ஆண்டவரின் ஒளி தோன்றி பல புத்தகங்களை அவர் எழுதினார். ஆண்டவரின் அன்பை பற்றி எவ்வாறு ஒவ்வொருடைய ஆன்மா ஆண்டவரின் அன்பில் உண்மையை மற்றும் அவருடைய பாசத்தை சுவைக்கலாம் என்கின்ற பல புத்தகங்களை எழுதியுள்ளார் புனித சிலுவையின் யோவானர். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய முதலாவது வாசகத்தில் நாம் பார்க்கின்றோம் எவ்வாறு எண்ணிக்கை நூலில் எவ்வாறு அந்த மோவாபேட் அரசனான பாலாக் பாலாமை அழைத்து, நீ இஸ்ராயலின் மக்களை போய்த்து சபித்து வா என்று அனுப்பினான். அந்த பாலாம் இஸ்ரேல் மக்களின் குடாரங்களை பார்த்தபொழுது அவன் வாயிலிருந்து சாபம் வரவில்லை, மாறாக ஆசீர்வாதம் வந்தது. அன்புக்குரிய சகோதர சகோதரி, இதுதான் உண்மை. ஆண்டவர் நம்மை சபிக்கவில்லை என்றால், ஆண்டவர் நம்மை ஒழித்து விடவில்லை என்றால், எந்த மனிதனின் உள்ளம், எந்த மனிதன் முயற்சியும் அது நடக்காது. எவ்வாறு அந்த சிலுவையின் எவ்வாறு அந்த சொந்த குருக்களே அவரை அந்த சிறையில் போட்டாலும் ஆண்டவரின் ஒளி, அவருடைய பிரசன்னம் அவரை தேடி வந்தது. அவ்வாறே ஆண்டவர் நம் மீது சினம் கொள்ளவில்லை என்றால் எந்த மனிதன் சின்னமும் நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. இந்த நட்சத்திரத்தில் நாம் பார்க்கின்றோம் எவ்வாறு ஆண்டவரின் அதிகாரத்தை பற்றி பரிசேயர் ஆண்டவர் இயேசுவை கேட்கின்றான், நீ என்ன அதிகாரத்தோடு இதை செய்கின்றாய் என்று. அன்புக்குரிய சகோதர சகோதரி, உண்மையை செய்வதற்கு நேர்மையை செய்வதற்கு அதே அதிகாரம்தான். அதுக்கு வேறு தேவையான இன்னொரு அதிகாரம் தேவையில்லை. ஆகவே ஆண்டவர் இயேசு கேள்வியை அவருக்கு கேட்கின்றார். ஸ்நாபக அருளப்பர் அந்த ஞானஸ்தானத்தை அளித்தது எந்த அதிகாரத்தோடு என்று. உண்மை தெரிந்திருந்தாலும் இவர் தமக்கு தெரியாது என்று பதிலளித்தார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் உண்மையிலும் நேர்மையிலும் நாம் நாள்தோறும் நடந்தால் யாருக்கும் அஞ்ச வேண்டியது தேவையில்லை. நம்முடைய விண்ணக தந்தைக்கு தான் நாம் அஞ்ச வேண்டும். அன்புக்குரிய சகோதர சகோதரி, இத்தகைய அந்த உண்மையிலே அதுக்கு அதிகாரம் உண்டு. ஆகவே நாள்தோறும் நம்முடைய உள்ளத்தில், நம்முடைய இல்லத்தில், நம்முடைய வேலை செய்கிற இடத்திலும் நேர்மையாகவும் உண்மையாகவும் வாழ்கின்ற அந்த வல்லமைக்காக நம்ம ஆண்டவரை உற்று நோக்கி நாம் ஜெபிப்போம். தாய் போல தேற்றி, தந்தை போல ஆற்றி, தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. தாய் போல தேற்றி, தந்தை போல ஆற்றி, தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. மலை போல துன்பம் என்னை சூழும்போது அதை பனி போல உருகிட செய்பவரே. மலை போல துன்பம் என்னை சூழும்போது அதை பனி போல உருகிட செய்பவரே. கண்மணி போல் என்னை காப்பவரே, உள்ளங்கையில் பொருந்தென்னை நினைப்பவரே. கண்மணி போலனை காப்பவரே, உள்ளங்கையில் பொழித்தனை நினைப்பவரே. நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. ஆமாம் நிறைவா, நீர் நம்மோடு இருந்தால் நமக்கு எந்த எதிரி பயம் இல்லை. ஏனென்றால் உம்முடைய கைத்தடி, உம்முடைய பிரசன்னம் நம்மை நடக்கும். ஆகவே ஆண்டவர், இது உண்மையிலும் நாம்
பிராமணிகத்தன்மையில் நாம் விளங்க நாள்தோறும் உமக்கு சான்று பகர்கின்ற அந்த நேர்மையான வாழ்க்கையை வாழ நமக்கு தேவையான உண்மையின் ஆன்மாவை தந்தருளுமாறு உம்முடைய திருப்பெயரால் மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பராக. எல்லாம் உள்ள இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் உம்மை ஆசீர்வதிப்பராக. ஆமென்.